ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரமலான் ஸ்டார்ட் ஆகி டே 4 ஆகுது. இன்றைக்கி டே 4ஓட சஹர் மெனு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கத்திரிக்காய் பருப்பு சாம்பாரும் பெப்பர் சிக்கன் கிரேவியும் தான் செஞ்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு மசாலாலாம் வறுத்து அரைக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் முழுமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 டீஸ்பூன் முழு மிளகு, 2 வரமிளகா, இது எல்லாத்தையும் பேனில் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு குக்கரில் 1 குழிக்கரண்டி கடலெண்ணெய் ஊற்றி அதில் 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுட்டு அதோட நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கழுவி வச்சிருக்க சிக்கனை சேர்த்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த ட்ரை மசாலா இதில் சேர்க்கணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இந்த ஜாரை கழுவி இதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கறியெல்லாம் கலண்டுரும். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க தண்ணியை வற்ற வைக்கணும். ஒரு பேனில் இதை சேர்த்து நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சிக்கன் நல்லா கிரேவியாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கிரேவி இருக்க மாதிரி நான் வற்ற வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சு கிளறினீங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிரும். இதை சாம்பாருக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சஹருக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.